ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து அதாவது புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஐடியில் 2 சேனல் 3 சேனல் அப்படி ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் வந்து எடிட்டிங், செட்டிங்ஸ் மாற்றுறது, அப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது, ப்ளே பட்டன் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து காசு வாங்கிட்டு தான் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? விருப்பம் இருக்கவங்க லாங் வீடியோவில் வந்து போஸ்ட்டில் வந்து ஒரு 2-3 இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 போஸ்ட்டு போட்டு விட்ருக்கேன். அதில் வந்து நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். பெய்டு தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் நேற்று தான் அந்த லாங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து லாங் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு 2-3 பேர் வந்து கால் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வந்து இன்றைக்கி வந்து 3 பேருக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். பரவாயில்ல. அதாவது சில இதில் வந்து என்னென்னா, வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணும்போது வீடியோ காலில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். அதில் பண்ணும்போது சில மிஸ்டேக் வந்து வந்துடுது. என்ன அப்படின்னா, சில நேரம் வந்து வீடியோ பவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது, அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து நல்லா தான் வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. அவங்க 2 பேருக்குமே நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஜென்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா, அதை வந்து என்னால் முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் பண்ணி கொடுப்பேன். என்னால் முடியாது அப்படின்னா நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். அப்புறம் வந்து ஜென்ஸ் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிடுங்க. ஏன்னா நான் வந்து பட்டன் செல் தான் நான் வச்சுருக்கிறேன். அதில் வாட்ஸ்அப்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி வசதி அதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் கால் வந்து இன்னொரு நம்பரில் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஹஸ்பண்டு நம்பர் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போது எடிட்டிங், அதாவது சேனல் வந்து ஓப்பன் பண்ணி, இப்போ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வீடியோ போடுறது எப்படி, எடிட்டிங் பண்ணுறது எப்படி, மொத்தமாக நம்ம வந்து இவ்வளோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நெட் பேலன்ஸ் தான் நம்ம வந்து வாங்குவோம். அப்படி தானே? இப்போது நெட் பேலன்ஸ் வந்து இப்போ வந்து நான் எடிட்டிங் வந்து 300 வந்து நான் வாங்குகிறேன். அப்புறம் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான். நான் இப்போ வந்து எடிட்டிங் மட்டும்தான் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன். அவங்க வந்து 300 தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து கால் பண்ணுறாங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே டயத்தில் நாங்களும் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த டயத்தில் தான் நாமளும் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்புறம் வந்து கரெக்டாக வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து லாங் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனல் ஓப்பன் பண்ணணும், நீங்களும் பணம் சம்பாதிக்கணும், யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் வந்து புதுசாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது யூடியூப் சம்மந்தமாக எல்லா கேள்விகளுக்கும் வந்து டவுட் கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்புன்னு சொல்கிறேன் பாருங்கள், லாங் வீடியோவில் வந்து நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து நான் வந்து ஒரு சில 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன். அது என்னோடய வீடியோஸ் இல்லை. ஒரு 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 சிலருங்க வந்து இந்த மாதிரி இப்படி டவுட் கேட்டு சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அவங்க வந்து என்னென்னா அந்த மாதிரி, அதாவது என்னென்னா காசு கொடுக்காம நீங்கள் அதை பற்றி காசை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. நான் பார்த்துருந்தேன். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நாங்களும் வேலை மெனக்கிட்டு தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் ஒரு நேரத்தை ஒதுக்கி தான் வர்றீங்க. எங்களுக்கும் நெட்டு போகும், எங்களுக்கும் வேலையெல்லாம் அந்த வேலையை விட்டு, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிள்ளைங்கள பார்க்கணும், எல்லாம் இது பண்ணணும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து சண்டே, எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே அங்கே வந்து தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ அவங்கள வச்சுட்டு நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கிட்டும் இங்கிட்டும் கத்துவாக, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவாக. நமக்கு அந்த இதில் வந்து கவனம் வந்து அதில் இருக்காது. அதனால் வந்து நாங்களும் அந்த இதை விட்டுட்டு, ஒரு வேலை இருக்குன்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களும் சொல்லி கொடுக்கணும். அதனால் வந்து எல்லோரும் வந்து, அதாவது என்னென்னா,
நிறைய, அதாவது பொதுவாக தான் நான் சொல்ல முடியும். இவங்க ஏமாத்துறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத விட, சரி நமக்காக சொல்லி கொடுக்குறாங்க, நமக்கு வந்து டவுட்டை மட்டும் கேட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து யாருமே நினைக்காதீங்க. சொல்லி கொடுக்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஏன்னா வந்து வேலை மெனக்கிட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏமாத்துறது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அவங்க என்னடானா இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யாருமே வந்து பண்ணிடாதீங்க. எனக்கு இப்போ நான் 2 பேருக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், 2-3 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுலேயும் இன்னுமே கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, வீடியோ கால் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அவங்க ஈவினிங் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் இன்னும் சொல்லிக் கொடுக்கணும், கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஆமாம், அதில் என்னென்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா. அதில் வந்து 35 நாள் 45 நாள் அவங்களா தான், யூடியூப்காரங்க தான் டேட் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். அது எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இது பண்ண முடியாது, நீங்களாக தான் பண்ணணும். அதில் என்னென்னா ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் அப்படி இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணி பார்த்ததுல தான் அவங்க ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதை வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு அந்த ரூல்ஸ் எனக்கு இல்லை. அதில் வந்து யூடியூப்காரங்க தான் ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரிம்மா, எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் மட்டும் சொல்லணும், என்னென்ன ஆப் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுமான்னு சொன்னாங்க. அதுக்கு தான், அது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஈவினிங் வந்து கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி புதுசாக வந்து அதாவது என்னென்னா, எப்படி நான் வீடியோ போடணும், எந்த மாதிரி வீடியோ போடணும், அந்த மாதிரி இப்போ நான் ஒரு மோட்டிவேஷன் ஃபீல்டு வந்து நான் போட்டிருக்கேன்னு வைங்களேன், அதை பற்றி தான் நான் போட போகிறேன் இந்த சேனலில். அப்படின்னா மோட்டிவேஷன்லேயே ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் அந்த ஐடியும் மோட்டிவேஷன், அந்த மாதிரி சேனல் பேரும் மோட்டிவேஷன் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும். நம்ம வந்து வேறு பேர் இது பண்ணிவிட்டு நம்ம வேறு மாதிரி வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றி வீடியோ போட போகிறீங்க, எந்த மாதிரி வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு பணத்துக்காக தான் நம்ம ஓடுறோம். ஏதாவது நமக்கு ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு வருமானம் வரணுமே, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கைச்செலவாக ஆகிக்கிடுமே அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே இந்த யூடியூப் சேனலை வந்து இன்னமும் ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா 6-7 மாதம் வந்து எனக்கு வந்து சேலரிலாம் வரலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான், அதாவது பைசா கணக்கில் தான், அதாவது எப்படி சொல்கிறது, பாயிண்ட் கணக்கில் தான் நான் ஏறிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு $1 கூட எனக்கு ஏற மாட்டேக்கு. அதனால தான் சரி, இதில் வந்து வரலை, நம்ம இதுலையாவது நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு இதாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப்பில் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃபோன் மெனக்கிட்டு ஒரு ஃபோன் வாங்கினேன். 800 கூட்டி, ஒரு பட்டன் ஃபோன் தான், 800 வாங்கினேன். எதுவாக இருந்தாலுமே நம்ம முதல் படாமல் நமக்கு கண்டிப்பாக ஒரு 10 ரூபா கூட கிடைக்காது. அதனால் நான் வந்து ஒரு குட்டி ஃபோனை வாங்கி இந்த மாதிரி, சரிம்மா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், நம்பரை வந்து டாக் பண்ணி விட்றேன், யூடியூப்பில் லாங் வீடியோவில் வந்து நான் வச்சு விட்றாங்க, யாராவது பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி தாங்கன்னு யாராவது கேட்பாங்க, நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்குறேங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு $300 $500 ஏதோ ஒரு வருமானம் வரும். அது மூலிமா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது நான் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த யூடியூப் சேனலில் வந்து இது பண்ணேன். அதனால் வந்து எல்லாருமே ஆதரவு தாருங்க. நம்பரை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நினச்சி உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு சொல்லித்தரோம். நீங்களும் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நல்லபடியாக கொண்டு முன்னேறுங்க. நம்ம ஒருத்தங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அமௌண்ட் எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி செய்தியை கேட்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. பரவாயில்ல, நம்ம தான் சேனல் ஆரம்பித்து கொடுத்தோம், பரவாயில்ல அவங்க வந்து மானிட்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எல்லா ரூல்ஸையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். மானிட்டேஷன் வாங்கும்போது நமக்கு தான் நமக்கு வந்து கேட்பாங்க, மானிட்டேஷன் எனக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம சேனல் ஆரம்பித்து கொடுத்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வந்து நமக்கு வந்து எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்க, யூடியூப் டவுட்டு, புதுசாக சேனல், சில்வர் பட்டன் அப்ளை பண்ணுறது, செட்டிங் மாற்றுறது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தாருங்க உறவுகளை. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன்.
பிள்ளைங்க வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு வந்து ஸ்கூல் போகணும் இல்லையா, அதனால் ஈவினிங் வந்து வந்துடுவாங்க. அதனால தான் சரி இப்போ ஒரு குட்டி வீடியோ போடுவோம், லாங் வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் உறவுகளே. எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். லாங் வீடியோவில் போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருக்கிறேன், நம்பர் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ வந்து கேளுங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். பாய் உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.